எல்லாருமே கேக்குறாங்க, என்ன விஜய் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாரு, என்ன விஜய் பனையூரை விட்டு வெளில வர மாட்டாரு, எல்லாருமே கேக்குறாங்க. இவங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணு கேக்குறேன், என் வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்களுக்கு தெரியுமே உங்க வீடு எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமே. ஸ்ட்ரெயிட்டா எக்மோர் சிக்னல் கிட்ட போனா தமிழ்நாடுக்கே தெரியும் உங்க வீடு எங்க இருக்குன்னு. அதாவது ஸ்ட்ரெயிட்டா எக்மோர் சிக்னல் போனா அதுக்கு பக்கத்துல கலகலப்பு மாமிகளும் கள்ள தொடர்பு ராணிகளும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை கூட நடத்துறீங்களா இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் நடத்துறீங்களா இல்லையா? இங்க வாங்க இங்க. ஏண்டி கலவர மாமிகளும் கள்ள தொடர்பு ராணிகளும் ரெண்டு பேரும் இங்க வாங்கடி, ஜோடியா இங்க வாங்கடி. அதாவது பழைய வீடியோல அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க ரெண்டு பேரும். அதாவது எப்படி அவர் வந்து சின்ன வீடா பெரிய வீடான்னு இப்படி செய்கிலே காமிச்சிக்கிறாங்க. அவருக்கு என்ன வீடு இருக்கு, சின்ன வீடா பெரிய வீடா? ஏன்னா லாட்ஜ்ல போயிட்டு செய்கிலே புரிய வைப்பாங்க லாட்ஜுக்காரனுக்கு. அதாவது அப்படியே சின்ன இந்த வீடு எங்களுக்கு இந்த ரூம் தான் வேணும், ஏன்னா இருட்டு ரூம்ல அப்பதான் வந்து இறுக்கி கட்டி பிடிச்சிக்கின்னு தாண்டவம் பண்ண முடியும் பாரு, கலவரம் பண்ண முடியும் பாரு. அதனால இப்படியே செய்ய காமிச்சு அப்படியே அதே புத்தி இங்கேயும் வருது பாரு, அதே திருட்டு புத்தி இங்கேயும் வருது பாரு. அதே தான் நான் உண்மையை சொல்லு. அதாவது வழக்கத்துக்கு மாறா 10 ரூபா பிச்சை எடுத்துக்கு பதிலா 1 ரூபாய் அதிகமா எடுத்துட்டா கிடுகிடுன்னு ஓடி போய் அதாவது கலவர மாமிகளும் கள்ளத்துறவு ராணிகளும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை கூடல இறுக்கி கட்டி பிடிச்சி இருட்டு ரூம்ல தாண்டவம் ஆடுவீங்கன்றது உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கு எதுக்கு இந்த சின்ன வீடா பெரிய வீடான்னு சின்னம்மா பெரியம்மா மாதிரி இந்த பேச்சு? இங்க வாங்க இங்க ரெண்டு பேரும். என்ன ஹைலைட்னா இப்போ விஜய் மட்டும் வந்து அதாவது நம்ம தளபதி மட்டும் இப்போ வந்து சைஸா வந்து கண்டென்ட் மட்டும் மாசம் மாசம் கொடுக்காம இருந்துப்பாங்களா? இவனுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேரும் போயிட்டு லாஜிக்கு எல்லாத்தையும் வித்து தள்ளிட்டு காமவரத்துல போய் கஞ்சா அடிச்சுன்னு சோத்துக்கே சொல்லி போன மாதிரி பிச்சை இருப்பாங்க ரெண்டு பேரும். அப்படிதானே? எப்படி உங்க நிலைமை என்ன தான் கதை? அதாவது ஒரு கண்டென்ட்டே கொடுக்கல, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? கஞ்சா அடிச்சு அப்படியே அகோரியா போயிடுவீங்க, சன்னியாசம் போயிடுவீங்க தானே ரெண்டு பேரும். சன்னியாசம் போனாலும் அங்க போயிட்டு அவங்கள பத்தி புறணி பேசின்னு பிச்சை இருப்பீங்க ரெண்டு பேரும். தெரியும் உங்களுக்கு. அதாவது அவர் கோடி கோடியா வந்து அவரு சம்பாதிக்கிறாரு. அவர் சின்ன வீடு கூட வச்சுப்பாரு, பெரிய வீடு வச்சுப்பாரு, இல்ல பல கோடி லாட்ஜ் வந்து கட்டி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தனி ரூம், அதாவது இந்த பம்பு செட் இருக்கு அந்த ரூம் கூட உங்களுக்கு விடுவாரு. உங்களுக்கு எதுக்கு இந்த பேச்சு, இந்த கலவர பேச்சுலாம்? புள்ளி மாதிரி ஏழு நான் தடி எடுக்கலாம், சீக்கிரம் எடுக்கலாம் தடியா ஓராளுங்க ரெண்டு பேரும் படை வெளியில உரி விட்டு